ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம டோ பண்ண வேண்டிய வண்டி இந்த அன்றைக்கி பார்த்தீங்களா ஸ்கூட்டி ஸ்ட்ரீக். டோ பண்ணி போகிற இடத்த பாருங்களேன். சொருளியா டோ பண்ணி டிமார்ட் கிட்ட வந்துட்டோம். சொருளியா ஷோரூமுக்கு வந்தாச்சு. ஷோரூம் எதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்க வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நம்ம எடுத்துருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு நியூ பைக் ஒன்று டெலிவரி எடுக்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக பைக் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு தான். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட தம்பிக்கு. ஸோ அதனால் நாங்கள் பைக் எடுக்க போகிறதுக்கு தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. ஸோ தீபாவளி செலிப்ரேஷன் தான் சரிங்களா அந்த பைக்கு. பட் என்ன பைக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போயிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் சரிங்களா. எந்த பைக்கு என்ன ஷோரூம் போகிறோம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் அப்போவே கிளம்பிட்டோம். ஆனால் இங்கே மழை எங்களை வந்து லாக் பண்ணிவிட்டு, ஸோ மழையில் கொஞ்சம் நனைஞ்சிட்டு தான் நாங்கள் இப்போ ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் ஷோரூம் போயிட்டு அதுக்கப்புறம் பைக்கை எப்படி டெலிவரி எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப் மாதிரி போடுறேன். ஸோ வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு அப்படி நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு லைக்கை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுவீங்க சரிங்களா. ஓகே நம்ம போவோம் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற ரோடை பார்த்தீங்களா, ரோடே இல்லை. இதில் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டு அடுத்த ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு பைக்கில் 3 பேர் போயிட்டுருக்கோம். நம்ம போய் இன்னொரு பைக் வேறு டோ பண்ணி கொண்டு போகணும். அந்த ட்விஸ்ட்டெல்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு காமெடியாக ஃபன்னாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. இப்போ நான் வந்து ஒரு பைக்கில் 3 பேர் போகிறோம். அடுத்து 2 பைக்கில் 3 பேர் போகிறோம். அதே நீங்கள் பாருங்கள். என்ன செய்ய, டோ பண்ணுறது வந்து நம்ம மிகப்பெரிய ரைடர் நம்ம கூட ஒருத்தர் இருக்கார். அவர் தான் டோ பண்ணுவார். ஏன்னா எனக்குலாம் டோ பண்ண தெரியாது. ஸோ அந்த டோ பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் சரியா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டோ பண்ண வேண்டிய வண்டி இந்த அன்றைக்கி பார்த்தீங்களா ஸ்கூட்டி ஸ்ட்ரீக். இதைத்தான் நம்ம டோ பண்ணணும். இருப்பா டோ பண்ணுற பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். என்ன சொல்லுவோம் அப்படி தானே. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு, நிலா வந்தாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்து பெஞ்சு இந்த ஏரியாவே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செல்வ செழிம்போடு இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்லாம். ஸோ இந்த கிளைமேட்டில் பைக் டெலிவரி எடுக்கிறது உண்மையில ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து செம்ம ஜாலியாக இருக்குது. அந்த ஃபீல் அப்படி வந்து ஒரு என்ஜாயோடு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து பைக்கை உருட்டி ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரான். பைக் இல்லை ஸ்கூட்டி. அடுத்து செல்லம் வந்து டோ பண்ணுறதுக்கு ஏற்ற பொசிஷனுக்கு போயிட்டான். இப்போ நான் பின்னாடி ஏறி உட்கார போகிறேன். கடவுளே கீழெல்லாம் பொண்ணு மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க சரிங்களா எங்களுக்காக. இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஆரம்பமே அலக்கழிப்பாக இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் டோ வந்து 40-30 கிடையாது, 70-80 செல்வம். பார்த்துக்கோங்களேன் நீங்களே. நாங்கள் டோ பண்ணுறது ஏரியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது எந்த ஏரியான்னு நம்ம தூத்துக்குடி சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏரியா தெரிய வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சால் மறக்காம ஒரு கமெண்ட் தருவீங்க சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டோ பண்ணுறதே பெருசு. இதில் வந்து 60-70 போங்கன்னு உசு பேத்துறான். அவன் என் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ சேட்டை இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஏற்கனவே இருந்துக்கு அது ரிப்பேரான வண்டி, பெட்ரோல் இல்லாமல் கூட இல்லை, ரிப்பேரான வண்டி டோ பண்ணிட்டு இருக்கான். பாருங்க காரே ஜேசிக்கு வேற லெவலு. சூப்பனி வந்து கார் பக்கத்தில் தான் போயிட்டு சூப்பர் போடுறதுலாம் தெரியல. இது சூப்பராக தெரியும். பக்கத்தில் தான் போதான் சரியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டோ பண்ணி போகிற இடத்த பாருங்களேன். இங்கே என்னன்னா ஏதோ பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. இங்கிட்ட என்னன்னா பெரிய குழி கிடக்கு. இதுக்கு நடுவில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். மழையில் வேற பிரேக் வேற ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது. எவ்வளவு பிரச்சனைகள் ஒரு பைக் டெலிவரி எடுக்க போகிறதுக்கு. ரணகாலத்துலேயே ஒரு கிளிகிழப்பு கேட்குறது. என்ன செய்ய, இன்னைக்கு பார்த்து மழை பெஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நினச்சி கூட பார்க்கலாம். ஆளே இல்லை பெல்லு அந்த மாதிரி தான் கூட்டு போகிற ஏரியா. நீங்கள் உருட்டெல்லாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியா பார்த்துவங்க. இந்த ஏரியா உங்களுக்கு என்ன இடம் தெரியுதா, எப்படி இருக்குன்னு பார்த்துவங்களேன். வேறு லெவலில் இருக்குது. இந்த ஊர் நேமே காமிச்சிட்டேன். ஸோ இந்த ஏரியாவில் தான் நாங்கள் இப்போ பைக் எடுக்க போயிட்டுருக்கோம். வண்டி எப்படி போகுது பார்த்தீங்களா. எதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி இல்லை. செல்வம் மைண்டில் போய் எடுத்துருமா, நீங்கள் வண்டி ரிப்பேர் பாருங்க, பார்க்காதே போங்க. எனக்கு பைக் டெலிவரி எடுத்தே ஆகணும். அதுக்காக எவ்வளோ தூரம் நான் வந்து டோ பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் தான் அவன் இருக்கான். அது நல்லாவே தெரியுது. இன்னும் மழை வேறு இங்கே லைட்டாக தூத்திட்டு தான் இருக்குது. அந்த மழை தூத்தில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அவங்களை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்டில் ஏறி போங்க அண்ணே, விட்றா ஜென்மம் போட்டோம் அண்ணே, உள்ளே வராதிய. நானே பிரேக் இல்லாமல் போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எதுவும் மணல் லாரி வந்து நம்ம பார்த்துக்கணும் ஆண்டவா. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக டோ பண்ணி டிமார்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம ஃப்ரெண்டு வண்டி சரி பண்ணுற ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே கொண்டு தான் பைக் விட போகிறோம். வந்தாச்சுன்னு நினைக்கேன். வந்தாச்சு போர்டை தூக்கிறோம் அவங்களுக்கு இருக்குது. ஒர்க் ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் பைக் விட்டுட்டு நம்ம போக வேண்டியதான். ஸோ நம்ம இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுதா, டிமார்ட் தங்களே அன்புடன் வர இருக்குது. அது பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ நம்ம பைக்கை வந்து பைக் இல்லை ஸ்கூட்டியை வந்து சரி பண்ண விட்டுட்டு
அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த பைக்கில் தான் போகிறோம் சரிங்களா. போயிட்டு ஷோரூம் போகிறோம், பைக்கை டெலிவரி எடுக்கிறோம். என்ன பைக் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பின்னாடி பாருங்கள் சரியா. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஷோரூமுக்கு வந்தாச்சு. ஷோரூம் எதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்க வேண்டிய நேரத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ ஷோரூம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பைக்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஷோரூம் உங்களுக்கு தெரியுதா? தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நேம் போட்டிருக்கா சுசி பஜாஜ். ஸோ வந்து நம்ம பஜாஜ் ஷோரூம் தான் வந்திருக்கோம். ஸோ ஷோரூமோட என்ட்ரன்ஸ் இதாக தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் ஷோரூம்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ உள்ளே போய்ட்டு நமக்கு சேல் ஒரு அக்காட்ட நம்ம வந்து பேசியிருப்போம்ல, சேல் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த அக்காட்ட போய்ட்டு டெலிவரி டீட்டெயில் அதுக்குள்ளே எல்லாமே என்ன டெலிவரிக்கு ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ ஒன்று அது மறந்துடுச்சு, அதை பற்றி நம்ம இப்போ பேசி அப்படி டெலிவரி எடுக்க வேண்டியதான். ஸோ நம்ம இப்போ உள்ளே போகலாம். செல்லுவோம் போங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. மழையை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஷோரூம்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எடுக்கிற பைக் என்ன இல்லைங்கிறது பின்னாடி பார்க்கலாம் சரியா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டும் அவன் தம்பி எப்படி ரதம் மாதிரி உட்காந்துக்கிட்டாங்களா. ஏன்னா டெலிவரி எடுக்கணும்ல பைக்கு இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக நம்ம புக் பண்ணியிருக்க பைக் என்னன்னு அவங்களுக்கு சஸ்பென்ஸாக காமிக்கிறேன் சரியா. ஸோ பஜாஜில் தான். நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வைங்க, வீடியோ எண்டில் உங்களுக்கு அது என்ன பைக்குன்னு கண்டிப்பாக தெரியும் சரியா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வழியாக வந்து நான் வந்து சேரில் உட்கார சொன்னாங்க, உட்காந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அதில் உட்காந்துருந்தாங்களா. நான் வந்து சேரில் உட்காரல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து குஷன் சேர் சோஃபாவில் உட்காந்துருக்கேன் சரியா. ஸோ இப்போ வந்து அந்த அக்கா பக்கத்தில் போயிருக்காங்க, வந்துட்டு வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம அந்த டெலிவரிக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் சரியா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு வண்டி வந்து வெளியே வந்துட்டு இப்போ வண்டியை போய் டெலிவரி எடுக்க வேண்டி தான். ஸோ என்ன பைக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா. வெயிட் அண்ட் வாட்ச். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வண்டி எடுத்தாச்சு. NS 160 இதான் நம்ம டெலிவரி எடுக்கிற பைக். இருட்டாக இருக்குல்ல உனக்கு, அவ்வளோதான். முகமே இருட்டாக தான் தெரியுது. செல்லத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கப்பா செல்லம். மழையோட செல்லம் எடுக்கான். இங்கே தானே கொஞ்சமாக வெளிச்சம் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. இதில் தான் நல்லா இருக்குது. இதில் தான் எடுக்கவா வீடியோ, நிற்க வச்சு எடுக்கவா ஸ்டோரி போடுறதுக்கு. ஒரு வழியாக NS 160 தான் டெலிவரி எடுத்தோம். ஸோ மழை பெய்யறதுனால கொஞ்சம் டெலிவரி இதெல்லாம் காமிக்க முடியல என்னால் வீடியோவில். வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு கேட் பாஸ் கொடுத்தாங்க, அதில் சைன் போட்டோம், வண்டி கொடுத்துட்டாங்க. சரி இப்போ நாங்கள் பைக்கில் ஏறி கிளம்ப வேண்டி தான். கோயிலுக்கு போகணும். ஸோ நாங்கள் கிளம்ப போகிறோம். போமா சொல்லும் ஏறியா. நாங்கள் ஏறியாச்சு. NS 160 ரைட் போகிறோம். என்ன சொல்லும் இல்லை நீ வா, நாங்கள் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை சரியான உயரமாக இருக்கல செல்லும் வண்டி. என்ன சீனாக இருக்கப்பா. நான் மேலே உட்கார என் வண்டி கூட உயரம் தான்ப்பா எனக்கு தெரிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மலையில் தான் நாங்கள் பைக் டெலிவரி எடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ விளாக் வந்து முடிஞ்ச அளவு தான் என்னால் பண்ண முடிஞ்சு. ஸோ வந்து நாங்கள் ஒரு வழியாக NS 160 சரிங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ABS தான். ஸோ இந்த மாதிரி தான் வண்டி எடுத்திருக்கோம். வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பைக் வேறு லெவலில் இருக்குது. நான் பின்னாடி உட்காந்து போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து கோயில் போய்ட்டு அங்கே போய் ஒரு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து வந்து வீடியோ எண்ட் பண்ணிடுவோம் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட NS 160 பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்டு பாலத்துக்குலாம் நிற்கிறோம். ஸோ அங்கே அந்தளவுக்கு லைட்டிங்கும் இல்லை, ஃபோட்டோஸும் எடுக்க முடியல. ஸோ அதனால தான் இப்போ எடுக்கிறோம். வண்டி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சீட் கேட் நல்லா அதிகமாக தான் இருக்குது. என்னோடய பைக்கோடலாம் அதிகமாக தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். ஸ்பீடாமீட்டர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லுக்கை பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு வழியாக நண்பனின் ஆசைப்படி ஒரு NS 160 எடுத்தாச்சு. இங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அதனால் சவுண்டு நிறையா இருக்கலாம். ஓகேயா. ஸோ நாங்கள் இப்போ இங்கே தான் நிற்கிறோம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் பாலம் இறக்கம், அதில் தான் நிற்கிறோம். ஸோ ஒரு வழியாக நம்ம இந்த கோயிலில் தான் வந்து சாமி கும்பிட வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து தம்பி தான் வந்து வண்டிக்கு பூஜை போட்டுட்ருக்கான். ஸோ ஆல்ரெடி ஒரு MT-15 வந்து ஒன்று பூஜை போட்டிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம பைக் வந்து பூஜை போட்டுட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து வீடியோ இதோட நம்ம வந்து எண்ட் பண்ணுற நேரத்து வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஸோ நீங்களும் பைக் ஷோரூம் போய் பைக்கு வந்து டெலிவரி எடுக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், see you.